அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் இருக்கிறாங்க. அவங்க எப்படி அவங்க கூட எப்படி நம்ம கலந்துரையாடுறது அல்லது அவங்கள எப்படி நல்லபடியாக வச்சுக்கிறது அப்படின்னா, மொதல் விஷயம் என்னென்னா, எந்த ஒரு டிசிஷனாக இருந்தாலும் சரி, நாம் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமே டிசிஷன் நாமளும் எடுக்கலாம், அவங்களும் எடுக்கலாம். யார் அதில் எக்ஸ்பர்ட்டோ அவங்க எடுக்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு டிசிஷன் எடுக்கிறோம், அது சரியாக வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. அது தப்பாக போயிடுச்சுன்னு வையேன், நான் அப்போவே நினச்சேன், ஆனால் நான் சொல்லலை. எதுக்கு நமக்கு பிரச்சனைன்னு நான் சொல்லாமல் விட்டுட்டேன். அப்போவே இப்படி தான் ஆகும்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லாமல் இருக்கிறது நம்மளுடைய ரெண்டாவது குவாலிட்டியாக இருக்கணும். மூணாவது குவாலிட்டி, நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக இருக்கும் பொழுது, எந்த பிரச்சனையும் இல்லை, விடு, என்ன ஒரு சின்ன தப்பு தானே, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கணும். நாலாவது விஷயம், நம்ம லைஃப் பார்ட்னரோ அல்லது நாமளோ ரொம்ப டவுனாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில், ஒன்றும் இல்லைங்க, விடு, உனக்கு இந்த மாதிரியான குட் குவாலிட்டிஸ் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நீ ஒரு லீடர்ஷிப்பில் நீ ஒரு நல்ல ஆள், அந்த மாதிரி சின்ன சின்ன அவங்களுடைய குவாலிட்டிஸை சொல்லி நாம் அவங்கள ஊக்குவிக்கக்கூடிய அந்த ரோலையும் பண்ணணும். ஸோ இது நாளையும் நாம் செய்ய ஆரம்பித்தோம்னா நாம் நல்ல லைஃப் பார்ட்னர். இந்த நாளையும் அவங்களும் செய்ய ஆரம்பித்தாங்கன்னா நம்ம லைஃப் ஒரு சூப்பரான லைஃப். நன்றி.